தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாமக சார்பில் நடைபெற்ற அரைநாள் கடையடைப்பு காரணமாக சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி பாமக மற்றும் உழவர் பேரியக்கம் சார்பில் இன்று அரைநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விவசாயத்தை நம்பியுள்ள தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் காவிரி உபரி நீரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தும் இந்த அறப்போராட்டத்திற்கு பொதுமக்களும் வணிகர்களும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கினர். அதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை அடையாள கடையடைப்பு போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபட்டனர். இதனால் தருமபுரி நகரில் அனைத்து கடைகளும் வணிக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டிருந்தன. பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்ததால் சாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. தருமபுரி 4 சாலை சந்திப்பு பகுதியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. அப்போது அப்பகுதிக்கு வந்த பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் ஜி.கே. மணி, தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேச முற்பட்டனர். ஆனால் காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் பேச அனுமதி மறுத்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சட்டம் ஒழுங்கு தான் பாதிக்குதா? நாங்க கடை பண்றோமா? சாலை மறியல் பண்றோமா? அப்போது செய்தியாளர்களையும் காவல்துறையினர் தள்ளிவிட்டனர். இதற்கு செய்தியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாமக அலுவலகம் சென்ற ஜி.கே. மணி மற்றும் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தனர். காவல்துறையினரின் கெடுபிடி மற்றும் திமுகவினரின் மிரட்டல்களையும் மீறி கடையடைப்பு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜி.கே. மணி தெரிவித்தார். கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு நல்கிய வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இன்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற அறப்போராட்டம் மாபெரும் வெற்றி போராட்டமாக அமைந்திருக்கிறது. அமைதி வழியில், அறவழியில் மக்கள் ஆதரவோடு, ஊடக நண்பர்கள் ஆதரவோடு, வணிகர் சங்க பெருமக்களின் ஆதரவோடு நடைபெற்ற மகத்தான போராட்டம். தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள நகரப்பகுதி, தருமபுரி நகரம், மாவட்டத்திற்குட்பட்ட 10 பேரூராட்சிகள், கிராம பகுதிகள் என எல்லா இடங்களிலும் பெட்டி கடைகள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட பெரு கடைகள் வரையில் 100 விழுக்காடு கடைகள் மூடப்பட்டிருந்தது. நாங்கள் மூடுங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னோன்னு சொன்னால், காவிரி தண்ணீர் பிரச்சனை, இதுக்காக 12 மணி வரைக்கும் கடைக்கு லீவு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இதுதான் இப்படி தான் கேட்டோம். நாங்கள் லீவு கொடுக்குறோம், அதெல்லாம் சந்தேகம்னு சொன்னாங்க. அப்படி இந்த முழு போராட்டத்திற்கு வெற்றிகரமாக இருந்த தருமபுரி மாவட்ட வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகள், வியாபார பெருமக்களுக்கு முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடையடைப்பு காரணமாக தானிகள் இயக்கப்படவில்லை. காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று அரை நாள் தானிகள் இயக்கப்படாது என துண்டறிக்கைகள் ஒட்டப்பட்ட தானிகள் வெறிச்சோடிய கடை வீதிகளில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன.
வணிகர்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு நல்கியதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. பேருந்துகளில் வழக்கத்தை விட கூட்டம் குறைவாக காணப்பட்டதால் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. பாலக்கோடு கடைவீதி, எம்ஜி ரோடு, ஓசூர், பெங்களூரு பிரதான சாலை, இஸ்துபி மைதானம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் வணிகர்கள் கடைகளை அடைத்து பாமகவின் போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்கினர். காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாப்பிரெட்டிப்பட்டியில் வணிகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திமுக நகர செயலாளர் ஜெயச்சந்திரன், பேரூராட்சி தலைவர் மாரி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் சிலர் வலுக்கட்டாயமாக கடைகளை திறக்க சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் திமுகவினரை கண்டித்து பாமக மாவட்ட செயலாளர் அரசாங்கம், உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுச்சாமி, மாநில இளைஞர் சங்க செயலாளர் PV செந்தில், இமயவர்மன் உட்பட ஏராளமானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை தடுக்க சென்ற காவல் ஆய்வாளர் வான்மதி உள்ளிட்ட காவல்துறையினரை தடுத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இதன் காரணமாக அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்பெறும் இந்த காவிரி உபரிநீர் திட்டத்தை காலம் தாழ்த்தாமல் வேகமாக செயல்படுத்த வேண்டும் என கடையடைப்பில் ஈடுபட்ட வணிகர்கள் கேட்டுக் கொண்டனர்.